உங்களுக்கு வந்து தலையா, தளபதியா? ஆக்சுவலா உங்களோட ஃபேவரைட் அப்டின்னா, அத சார்ந்த ஒரு கேள்வி இருக்கு. அதுக்காக ஓகே. தான் இது. எனக்கு வந்து இல்ல யாரோ ஒருத்தர் தான். ஒருத்தர் சொல்லணுமா? ஆமா. பர்ட்டிகுலர் தளபதி என்னுடைய மோஸ்ட் ஃபேவரைட், க்ளோஸ் டு ஹார்ட் ஃபேவரைட். அவரு. ஓகே. ஸோ எனக்கு ஒரு பெரிய, பெரிய, பெரிய ரெஸ்பெக்ட். ஏன்னா சொல்லணும்னு சொன்னாங்க. அது இல்ல, இல்ல, அவரு அதையும் ஆங்கர் ஸ்டைல்ல அடிப்பாரு. அதையும் சொல்லணும்ல. தென்னை மரத்துல ஒரு குத்து, பனை மரத்துல ஒரு குத்துனா அதுக்கு இன்னொரு உன் குத்து வாயிலே இருக்கு. ஒரு குத்து குத்துறேன் இரு கொய்யால. இல்ல, என்னடா, அநியாயமா இருக்கு இல்ல, இது. இல்ல. என்னன்னா எனக்கு வந்து தளபதி எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வே ஆஃப் ஸ்கில்ஸ் எல்லாமே ஐ அட்மையர். இவரோட ரெஸ்பெக்ட், இவருடைய வே ஆஃப் அப்ரோச், வே ஆஃப் சினிமாவை பார்க்குற விதம் இருக்குல்ல. சினிமால நடக்கிற பாலிடிக்ஸோ, சினிமால நடக்கிற ஒரு மீம்ஸோ, சினிமால நடக்கிற எதுவுமே யோசிக்காம எனக்கு என் பேஷன் பிடிக்கும்னு அவர் பாட்டு ஒரு ரேசிங்ல அழகா ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அந்த லைஃப் ஸ்டைல், அந்த ஒரு ஃபேமை தாண்டி ஒரு பூமை தாண்டி அதை நான் ரொம்ப ரொம்ப அட்மையர் அண்ட் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ என்னால் எப்படி இந்த கண்ணானா 2 கண்ணு தான், இந்த மூக்கு ஓட்டைனா 2 மூக்கு ஓட்டையா தான், இந்த காதா இந்த காது தான், இந்த கையா அந்த மாதிரி எப்படி என் உடம்பு பாட்டில் 2 இருக்கோ அதே மாதிரி தான் தளபதி. அடடடா. எஸ். ஓகே. தளபதி அப்படின்னு சொன்னதுனால இந்த கேள்விக்கு தான் இவ்வளவும் கேட்டோம். யா. ஏன்னா டிவிகேல இருந்து கட்சி ஆரம்பிச்ச ஒரு 6 மாசத்துலயே உங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்தது. நீங்க வந்து டிவிகேல ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு போஸ்ட் கொடுத்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்தது. நீங்க பர்டிகுலரா ஏன் டிவிகேல ஜாயின் பண்ணல? உங்களோட இவ்வளவு ஃபேவரட்ல யா. தளபதின்றப்போ நீங்க அவருக்கு நிக்கணும்ல பக்கபலமா. யா. ஏன் நீங்க அதை சப்போர்ட் பண்ணல? நல்ல கேள்வி. நான் தளபதியோட ஃபேன் தான், அரசியலோட ஃபேன் கிடையாது. சரி. எனக்கு தளபதியை வந்து சினிமால தான் ஆனா பிடிக்கும். அவருக்கு இப்ப சப்போர்ட் அங்கதானே தேவை. அதுதாங்க, சினிமால தேவை இல்லையே. சப்போர்ட்டுக்கு கோடி பேர் இருக்காங்க. ஆனா அவர் உங்களை தானே கூப்பிட்டாங்க. ஏங்க, நீங்க ஏன் போல? என்னமோ அவரே ஃபோன் பண்ணி கூப்பிட்ட மாதிரி அப்படிலாம் இல்லைங்க. கூப்பிட்டாங்களா இல்ல, இல்லையா? இல்லங்க, அது ஒரு சரி. ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு பாலிடிக் நடக்கும்போது நமக்கு ம். தெரியாத வேலையை நான் எனக்குமே பண்ணவே மாட்டேன். சரி. எனக்கு தெரியாத வேலை எனக்கு ஒரு சேஃபான வேலை கிடையாதுன்னு நான் நம்புவேன். ஸோ Okay. எனக்கு அரசியல் தெரியவும் தெரியாது, எனக்கு அதை பத்தி யோசிக்கவும் தெரியாது. ஏதோ ஒண்ணு நடக்கும். சரி, இவ்வளவு பேர் இருக்கும்போது ஏன் அந்த ஆஃபர் உங்களுக்கு பர்டிகுலரா வந்ததுன்னு இல்லைங்க, இந்த மாதிரி பல பேருக்கு வந்துச்சு. அதுல ஒருத்தன் தான் நான். என்னமோ எனக்கே வரல. இப்போ ஒரு பல ஆயிரம் பேருக்கு வந்துச்சு அந்த சரி. ஒரு இளைஞர் அணின்னும் போது, பல ஆயிரம் பேர்ல எனக்கு ஒருத்தனா நான் இருந்ததே ஒரு பெரிய பிளஸ். ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஆசை என் தாய் அவரை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு. பட் அது என்னன்னா, அந்த இடம் எனக்கு நான் சின்ன வயசுல இருந்தே அவர் அரசியல்வாதியா பார்த்து எனக்கு அவரை பிடிக்கல. Okay. எனக்கு அவரை வந்து ஒரு நல்ல ஆக்டரா, நல்ல டான்ஸரா, நல்ல ஒரு வர்சடைல் ஆக்டரா பார்த்தா நான் ஃபேன். ஸோ அதனால எனக்கு அப்படிதான் எனக்கு சாகிற வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்படுவேன். சூப்பர். ஸோ கண்டிப்பா. ஏன்னா கூடிய சீக்கிரத்துல நீங்க எப்படி இருந்தாலும் அதுக்கு போதான் போறீங்க. ஒரு பொசிஷன் ஏங்க? எடுக்க தான் போறீங்க. ஐயையோ! அதுன்றது எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கு.